இன்றைய ஓய்வு நாள் போர்ஷனுக்கு நம்ம போவோமா? ஸோ இன்றைய ஷபாத் போர்ஷன் ஆதியாகமம் 47ஆம் அதிகாரத்திலிருந்து 47:28 ஆரம்பித்து ஆதியாகமம் 50:26 வகையில் உள்ள பகுதிகள். Genesis chapter 47:28 to Genesis 50:26. ஸோ இந்த ஷபாத் போர்ஷனுடைய தலைப்பு எபிரேய மொழியில் வாயேகி என்கிற வேர்டு. வாயேகி அது எங்கே இருக்குது? 48ஆம் அதிகாரம் 28 நாம் படிக்கலாம். 48ஆம் அதிகாரம் இல்லையா? 47:28 நீங்கள் படிக்கலாம். யாக்கோபு எகிப்து தேசத்தில் 17 வருஷம் இருந்தான். and he lived அப்படின்ற அந்த வேர்டு தான் வாயேகி அப்படின்ற ஒரு வேர்டு. பட் இன்றைக்கி நாம் என்ன செய்ய போகிறோம்னா, ஒவ்வொரு ஷபாத்லேயுமே நாம் செய்கிற அல்லது நாம் சொல்லுகிற பிள்ளைகள் மேலே சொல்லக்கூடிய அந்த ஆசீர்வாதமான வார்த்தையை குறித்து நம்ம இன்றைக்கி தியானம் பண்ணோம். இப்போ கூட நீங்கள் எல்லோரும் சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த வேர்டு எங்கே தான் இருக்குன்னா, இன்றைக்கி நாம் பார்க்குற இந்த ஷபாத் போர்ஷனில் தான் இருக்குது. எடுத்துக்கொள்ள என்னோட கூட ஆதியாகமம் புத்தகம் 48ஆம் அதிகாரம் 15-16 ஆகிய வசனங்களை படிப்போமா? எல்லோரும் சேர்ந்து படிப்போம். ஆதியாகமம் 48:15-16 வாசிப்போமா? அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது, பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள் அப்படின்றத ஒவ்வொரு ஷபாத்திலும் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம கூறுகிற ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. இட்ஸ் a very powerful word. நான் சொல்கிறேன், ஏதோ ஷபாத்துக்கு வர்றோம், நம்ம பிள்ளைங்க மேலே தலையில் கையை வைத்து, இது மாத்திரமல்ல, இதுக்கு பின்னாடி கீழே பாருங்கள் 20ஆவது வசனத்தில், இவ்விதமாக அவன் அன்றைய தினம் அவர்களை ஆசீர்வதித்து, தேவன் உன்னை எப்ராயிமை போலவும் மனாசே போலவும் ஆக்குவாராக அப்படின்ற வேர்டையும், அதுக்கப்புறம் பெண் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கும் பொழுது நீங்கள் ரூத்தின் புஸ்தகத்தை அதில் படிக்கலாம். ரூத் அங்கே தேசத்தில் எருசலேமில் இருக்கிற பெண்கள்லாம் பிளஸ் பண்ணும்போது, இஸ்ரவேலின் வீட்டை கட்டுவித்த ராகேலை போல லேயாளை போல ஒன்று வாழ்ந்திருக்க செய்வாராகன்னு சொல்கிற இந்த வேர்ட்ஸ் எல்லாமே இட்ஸ் வெரி பவர்ஃபுல், வெரி பவர்ஃபுல்லான வார்த்தைகள் அப்படின்றது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரி, இன்றைக்கி நம்ம சிந்தியா ஜப குறிப்புகளை நடத்தும் போது முதல் ஜப குறிப்புக்காக நம்ம எதுக்காக ஜெபம் பண்ணோம்? தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம பிள்ளைங்க, தமிழ் பிள்ளைங்க வட இந்தியாவை சேர்ந்த ஒருவனை கையில் கத்தியை கொண்டு வெட்டுற காட்சிகளை நீங்கள் எல்லாருமே யூடியூப்பில் அல்லது ரீல்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பப்ளிக் பிளேஸில். இப்போது இந்த பிள்ளைகளை குறை சொல்லுவதா, இல்லை இந்த பிள்ளைங்க இப்படி நடந்துக்கின்றதுக்கு பின்னாடி யார் பொறுப்பு, யார் காரணம்? ஏன்னா இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் தான் பொறுப்பு, ஸோ மது விற்பனை தான் பொறுப்பு, போதை மருந்துகள் ரொம்ப சர்வசாதாரணமாக கிடைக்கிறதுனால தான் வாலிப பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அதை எடுத்துகிட்டு இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க மேலே, அரசாங்கத்தின் மேலே, நம்முடைய போலீஸின் மேலே நம்முடைய பொறுப்பை நம்ம தட்டி கழிக்கலாம். ஆனால் உண்மையாகவே முதல்ல பொறுப்பேற்கக்கூடியவர்கள் அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள், அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்கள் தான். அவன் அப்படிப்பட்ட ஒரு துஷ்டனா, துன்மார்க்கனா மாறினதுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? அவனோட ஃபேமிலி தான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் அவங்க அப்பா தான் காரணம். கண்டிப்பாக சொல்ல, நீங்கள் அந்த குடும்பங்களை போய் நாம் ஆராய்ச்சி செஞ்சு பார்த்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பு சரியில்லாத இருந்திருக்கும், அல்லது அந்த பிள்ளைகளுடைய அந்த குடும்ப சூழ்நிலை, அவங்க அப்பா அம்மாவுடைய முன்னுதாரணமற்ற வாழ்க்கை, இட் பிளேஸ் அ மேஜர் ரோல். அவங்க அப்பா அம்மா தான் காரணம்னு நம்ம சொல்லிவிட முடியாது ஒரேடியாக. மேபி அவங்க பரிதாபமான ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் இன்னைக்கு சொசைட்டியில் நம்முடைய பிள்ளைங்கள்லாம் இப்படி இன்னும் இந்த காலங்களில் ரொம்ப மோசமான ஒரு 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 அழிவை நோக்கி போயிட்டு இருக்கிறது. மிக முக்கியமான பொறுப்பை யார் தான் ஏற்றுக்கிடணும்? குடும்பமோ அவருடைய தகப்பன் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வேத வசனத்தின்படி ஒரு உண்மை. வேத வசனத்தின்படி ஒரு உண்மை.
ஸோ இப்படிப்பட்ட கொடுமையான சமுதாயத்தில் தான் நாமளும் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளையும் வளர்த்தி வருகிற கிறிஸ்தவ பெற்றோர்கள், அதுவும் பர்டிகுலராக தகப்பன்மார்களுக்கு நான் சில ஆலோசனைகளை, தெரிந்த ஆலோசனைகள் தான், ஒன்றும் ரொம்ப ஆழமான விஷயம்லாம் இல்லை. இன்னைக்கு ஷபாத் போர்ஷனில் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு வரைக்கும் யூதர்கள் 3 முறை அவங்க அடிமைத்தனத்தில் போயிருக்கிறாங்க, எக்ஸைலில் போயிருக்கிறாங்க 3 முறை. ஒன்று, எகிப்தில் 400 வருஷம் அவங்க அடிமையாக இருந்தது, அவங்க அழிஞ்சு போகலை. 400 வருஷம் பார்வோனுக்கு கீழே எகிப்தினுடைய அடிமைத்தனத்தில் இருந்தும் ஆண்டவர் அவங்கள வெளியே வான்னு கூப்பிட்ட உடனே தேவனை ஆராதிப்பதற்கு உடனே என்ன செஞ்சாங்க, வீட்டை விட்டு அவங்க புறப்பட்டு குடும்பமாக அவங்க வந்து தேவனை விளைத்திருக்கிற வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்கு போவதற்கு அவங்க தயாராக இருக்க காரணம் என்னன்னா, 430 வருஷம் எகிப்தில் அல்லது புறஜாதிகளுடைய தேசத்தில் இருந்தாலும் குடும்பம் அப்படின்ற அந்த அமைப்பு, அந்த கட்டுக்கோப்புக்குள்ள அழகாக அவங்க பெற்றோர்கள் அவங்களை வைத்திருந்ததனுடைய காரணம் தான் மோசே வெளியே வான்னு கேட்டபோது என்ன செஞ்சாங்க, எல்லாரும் கிளம்பி வந்தாங்க. இல்லாட்டா அன்னைக்கு எகிப்தில் இருந்த வாலிப ஜெனரேஷன் சொல்லியிருக்கலாம், எங்களுக்கு எகிப்தே பிடிச்சிருக்கு, நாங்கள் இங்கே நீங்கள் வேணா என்ன செய்யுங்க போங்க அப்படின்னு. ஆனால் ஒரு குழம்பும் என்ன செய்யலை, பின்வைக்கப்படலை. எல்லாரும் கிளம்பி போனாங்க, எல்லாரும் கிளம்பி போனாங்க. ஆமென். பாபிலோன் இது 2வது எக்ஸைல். அங்கே 70 வருஷம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. சரி, எகிப்தாவது பார்த்தீங்கன்னா அடிமைத்தனம்னு சொல்லலாம். அங்கே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, அதனால புறப்பட்டு போங்கன்னொன்னே கிளம்பி போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஆனால் பாபிலோன் என்று வரும்போது அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல வெல் செட்டில்டு. போன டிசம்பர் மாதம் முழுது நம்ம தியானிச்சோம். அங்கே வீட்டை கட்டியிருக்காங்க, அங்கே குடியிருந்திருக்கிறாங்க, அங்கே திருமணம் பண்ணியிருக்கிறாங்க, பிள்ளைகளை பெற்றெடுத்திருக்கிறாங்க. தானியேல் போன்றவர்கள் மிகப்பெரிய போஸ்டிங் வந்திருக்காங்க. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ போன்றவர்கள் கவர்னராகவே ஆயிருக்காங்க. ரைட்? ஏன் செருபாபேல் அங்கே இருந்திருக்கிறார். நிறைய தீர்க்கதரிசிகள்லாம் என்ன இருந்திருக்கிறாங்க, பாபிலோன்ல இருந்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் அந்த 70 வருஷம் முடிஞ்ச உடனே கிளம்புன்னு அவங்கள என்ன செஞ்சாங்க, உடனே 50,000 பேர் செருபாபேல் வாங்க நம்ம தேசத்தை கட்ட போகலாம், ஆலயத்தை கட்டலான்னு 50,000 பேர் செருபாபேலோட கிளம்பி சுய தேசத்துக்கு கிளம்புறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. இது எப்படின்னா, கிட்டத்தட்ட அமெரிக்காவில் போய் செட்டில் ஆனவன் திரும்ப இந்தியாவுக்கு வாங்க, இந்தியாவில் போய் செட்டில் ஆகும்னு கூப்பிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி. ஏன்னா பேக் ஹோம் எருசலேம் தீக்கிரையாக்கப்பட்டு விட்டது, தரைமட்டமாக்கப்பட்டு விட்டது, வீடே கிடையாது. நெகேமியா அழைக்கிறான், வாங்கப்பா போகலாம் அப்படின்ன உடனே ஜனங்கள் நெகேமியாவோடு கூட புறப்பட்டு சென்று இடிந்து போன தங்களுடைய வீடுகளை கட்டுறாங்க, அலங்கத்தை கட்டுறாங்க, கதவுகளை கட்டுறாங்க. ஸோ அன்னைக்கு வந்து நான் சொன்ன மாதிரி அமெரிக்காவை விட்டு இந்தியாவுக்கு திரும்ப வருவது எவ்வளவு கடினமான ஒரு விஷயமோ, ஆனால் அன்னைக்கு இருந்த வாலிபர்கள் உடனே செருபாபேல் பின்னாடி, நெகேமியா பின்னாடி, எஸ்ரா பின்னாடி போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க. காரணம் என்ன, குடும்பம். அதனால தான் நெகேமியா புஸ்தகத்தை நீங்கள் படிக்கும் பொழுதெல்லாம் வீட்டை கட்டினான் நீங்கள் படிக்கலாம். எல்லாரும் அவன் வீட்டை கட்டுவான். எங்கள் வீடு இப்படி இடிஞ்சு போச்சு, எங்கள் கதவெல்லாம் உடஞ்சி போச்சு, வாங்கய்யா. குடும்பமாக உட்காந்து கட்டுறதெல்லாம் நீங்கள் நெகேமியா புஸ்தகத்தில் படிக்கும்போது எந்த அளவுக்கு குடும்பம்ன்ற அந்த கட்டமைப்பு ரொம்ப அவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்ததுன்றத யூதருடைய வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளலாம். ஆஃப்டர் 70 இயர்ஸ். அதை விட ஒரு பெருசு என்னன்னா, 3வது முறை ரோமர்களால் அவங்களுடைய தேசத்தை அவங்க இழந்தாங்க. இந்த முறை ரொம்ப பெரிய இழப்பு. அவங்க ஆலயத்தை இழந்தாங்க. எருசலேம் வந்து தீக்கிரையாக்கப்பட்டு பாபிலோன் அழித்ததை விட மிக மோசமான நிலைமைக்கு போயிருச்சு, திரும்ப குடியேறுவதற்கு வாய்ப்பே இல்லாத பட்டணமாக எருசலேம் என்ன செஞ்சிட்டாங்க, இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். எத்தனை வருஷம் தெரியுமா? 2000 வருஷம். எத்தனை வருஷம்? எகிப்திலிருந்து 430 வருஷம், பாபிலோன்ல 70 வருஷம். ஆனால் 3வது முறை அவங்க எக்ஸைல்னா தன்னுடைய சொந்த தேசத்தை விட்டுட்டு மற்ற தேசங்களில் போய் அகதிகளாய் வாழ்ந்தது 2000 சில்லற வருஷம். 2000 சில்லற வருஷத்தில் திரும்ப அவங்க வர்றாங்கன்றது வாய்ப்பே இல்லை. அந்த மாதிரி ஒரு கனவு அவர்களுக்கே இருந்திருக்குமான்னு தெரியல. திரும்ப வருமான்னு வந்தாங்க. 1948 திரும்பவும் தங்களுடைய சுய தேசத்துக்கு போனாங்க. இப்போவும் போய்கிட்டு இருக்காங்க. திரும்ப அலியா மூலமாக என்ன செய்கிறாங்க, திரும்ப போகிறாங்க. ஆஃப்டர் 2000 இயர்ஸ். ஹவு வாஸ் இட் பாசிபிள்? இட்ஸ் பிகாஸ்
ஃபேமிலி அப்படின்ற குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்க. உங்களை மாதிரி அவங்களுக்குன்னு சர்ச்சு கிடையாது, உங்களை மாதிரி அவங்களுக்குன்னு பாஸ்டர் கிடையாது. ரைட்? உங்களை மாதிரி கொரோனாவில் சர்ச் இல்லை அப்படின்ற சூழ்நிலையில் ஆன்லைனில் ஆராதனை நடத்துறதுக்கு கூட யாருமே கிடையாது. அவங்கவுங்க குடும்பத்தை பார்த்தாங்க, அவ்வளோதான். அவர்களுக்கு பாஸ்டர் தேவை கிடையாது. அவங்க கையில் தோரா இருந்திருக்கும், அவ்வளோதான். தோரா இருந்திருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு வீட்டினுடைய குடும்ப தகப்பனும் தீர்மானம் எடுத்துட்டாங்க, என் குடும்பத்துக்கு நான் பொறுப்பு. நாங்கள் ஆபிரகாமின் தேவனை ஆராதிக்கிறவர்கள், ஈசாக்கின் தேவனை ஆராதிக்கிறவர்கள், யாக்கோபினுடைய தேவனை ஆராதிக்கிறவர்கள். நாங்கள் யூதர்கள், நெற்றியில் அடையாளம் போடப்பட்டவங்க. எங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கு, எங்களுக்கு ஒரு யூனிக்னஸ் இருக்கு. உலகத்தோட நாங்கள் சம்பந்தம் கலக்க மாட்டோம், உலகத்தோடு இணைய மாட்டோம். எங்கள் பிள்ளைகளை உலகத்தோட இணைவதற்கு நாங்கள் விட மாட்டோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க எங்கள் பிள்ளைகளை ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம், அனுமதிக்க மாட்டோம். 2000 வருஷம் சுய தேசத்தில் இல்லாம வெளி தேசத்தில் அகதிகளாக இருந்த போது கூட ஒரு குழந்தை, ஆண் குழந்தை பிறந்தா 8வது நாள் விருத்த சேதனம். புரியுதா? ரைட்? அந்த பிள்ளை கர்த்தருடைய வசனத்தை படிச்சு முடிச்சுட்டா அவனுக்கு பார் மித்வா. புரியுதா? இது அவங்க என்ன செய்யல, விடவே கிடையாது, விடவே கிடையாது. விருப்பம் இருந்தா செய்யலாம் அப்படின்ற நிலைமையில் இல்லை. இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய நம்முடைய கிறிஸ்தவத்தினுடைய நிலையை போல இல்லவே இல்லை. ஃபார் 2000 இயர்ஸ் ஒரு குடும்பமா என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே தான் இருந்தாங்க. ஷபாத்தா ஷபாத், அவ்வளவுதான். அன்னைக்கு வீட்டை போட்டு உட்காந்து நம்ம என்ன செய்ய போறோம், தோராவை தியானிக்க போகிறோம். மோசேக்கு கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பிரமாணம் 3500 வருஷத்துக்கு முன்னாடி கர்த்தர் கட்டளையிட்ட அந்த பிரமாணத்தை கைவிடாம அவங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அதை பின்பற்றி வருகிறதனுடைய விளைவு, பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, இன்னைக்கு உலகத்திலே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமா, உலகத்துக்கே ஆசீர்வாதமான ஒரு ஜனமா யூதர்கள் என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, எவ்ரி ஹெட் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்டு, ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தகப்பன்மாரும் ஒரு பொறுப்பெடுக்கிறாங்க. நாங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி, ஜனம், ஆசாரிய கூட்டம். எங்க மேல தேவனுடைய திட்டம் இருக்கு, தேவனுடைய அழைப்பு இருக்கு. அது என்னோட முடிஞ்சு போறது இல்லை, என் பிள்ளை மேலே அது என்ன செய்யணும், இருக்கணும். நான் செய்கிற ஊழியத்தை பிள்ளை செய்யணும், என் பிள்ளை செய்கிற ஊழியத்தை என் பேர பிள்ளை செய்யணும். சந்ததி சந்ததியாக நாங்கள் பைபிளை சுமக்கணும், சந்ததி சந்ததியாக நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்ட வேண்டும் என்கிற அந்த வைராக்கியம் அவர்களுக்குள்ள இருந்தது. உலக நாடுகள் அத்தனை சேர்ந்தால் அவங்களை அழிக்க முடியல. பாருங்க, எருசலேமை சுற்றும் யூதர்களுடைய தேசமாக இஸ்ரவேலை சுற்றிலும் எல்லாமே என்னதான், அவங்களுடைய எதிராளிகள் தான். திருமண பக்கமெல்லாம் பீரங்கிகள் அவளுக்கு நேராக வைக்கப்பட்டிருக்கிறது. திருமண பக்கமெல்லாம் ஏவுகணை இஸ்ரேலுக்கு விரோதம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனா கவனிங்க, இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்காம தூங்காம இன்னைக்கு வரைக்கும் அவங்கள காத்துக்கிட்டு இருக்கார். காரணம் என்னன்னா, அவங்க ஒவ்வொருவரும் ஒரு தீர்மானம் எடுத்துட்டாங்க. நாங்கள் யூதர்கள், நாங்கள் ஆபிரகாமின் தேவனை வணங்கக்கூடியவர்கள். ரைட்? நாங்க இதுக்குன்னே என்ன செய்யப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க. அதனால we will not assimilate. அசிமுலேட்னா உலகத்தோட என்ன செய்ய மாட்டோம், அப்படியே கலந்து டைல்யூட் ஆகிட்டு போயிட மாட்டோன்றதுல அவங்க ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. இந்த வைராக்கியம் நமக்கும் வேணுமா? இங்கே இருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் வேணும். இன்னைக்கு வேதனையான ஒரு விஷயம் என்னன்னா, சபைகள் மூடப்படுகிறத கேள்விப்படுறோம். ஊழியக்காரருடைய பிள்ளைகள் ஊழியத்துக்கு வருவதில்லை, அவங்க தங்களுடைய சொந்த வாழ்க்கையை தெரிந்துகிட்டு போகிறத பார்க்குறோம். ஒரு தலைமுறை கிறிஸ்தவன் நல்லா இருக்கிறான், 2வது தலைமுறையில் அது டைலூட் ஆகிடுறது, 3வது தலைமுறையில் இது ஒரு கிறிஸ்தவ குடும்பம்னே தெரியாமையே போயிடுது. இதுதான் இன்றைய கிறிஸ்தவத்தினுடைய நிலைமை. we don't think about our generation because selfishness, சுயநலம். நான் இருக்கிற வரைக்கும் நான் நல்லா வாழணும், மற்றவனுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும், பெருமையா வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு உலகத்துக்காகவும் பணத்துக்காகவுமே ஓடி 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 நம்முடைய நேரத்தை தேவனுடைய சமூகத்திலையும், 2வது நம்முடைய பிள்ளைகளோடு கூட செலவு பண்ணாதனுடைய விளைவு. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக குறுகிட்டு வரோம், சிரமப்பட்டுட்டு வரோம். பட் அந்த நிலை மாறணும்னா நான் சொல்கிறேன், ஒன்று ஷபாத்தை விட்டுறாதீங்க, ஷபாத்தை விட்டுறாதீங்க. ஏன்னா இந்த ஷபாத்தில் நம்ம லேர்ன் பண்ணுறதே எதுதான், ஃபேமிலி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான்.
ஸோ இன்றைக்கும் ஒரு சிம்பிள் மெசேஜ் தான் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ரைட், ஹவு ஜேக்கப் டுக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. யாக்கோபு தன் பிள்ளைகளை தனக்கு அப்புறம் என்ன செய்யணும், அவங்க ஆபிரகாமின் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி தன் பேர பிள்ளைங்க மேலே அல்லது தன்னுடைய பிள்ளைகள் மேலே அவனுடைய ஆசீர்வாதத்தை அவன் கடத்துகிறான்னு தெரியுது இல்லையா. தனக்கு அப்புறம் பொறுப்பு அவங்க மேலே வைக்கிறான்றதுல ரொம்ப தெளிவாக யாக்கோபு இருக்கிறான்றதை நம்ம பார்க்க முடியும். வாசிங்க எல்லாரும் சேர்ந்து ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. 48ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நான் வாசிப்போம். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். கவனிங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இருக்கிற சம்பவங்கள் நமக்கு நல்லா தெரியும். கர்த்தர் யோசேப்பை எகிப்தில் உயர்த்துகிறார். எகிப்தில் யோசேப்புக்கு ஒரு மனைவி, அவ பேர் என்னது, ஆஸ்நாத். பின்பு அவர்களுக்கு ஆண்டவர் 2 பிள்ளைகளை கொடுக்கிறார். மூத்தவன் பேர் என்னது, மனாசேயும் எஃப்ராயிம். 2வது பிள்ளை. உடனே யோசேப் என்ன செய்கிறார், தகப்பனுடைய கடைசி அந்திய நாட்களில், மரண நாட்களில் என்ன செய்கிறான்னா, தன்னுடைய 2 பிள்ளைகளை அழைச்சிட்டு அப்பாட்ட கொண்டு வந்து பிள்ளைகளை காமிக்க வர்றான். ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ யோசேப் ஒரு விஷயத்தில் அவன் தெளிவாக இருந்திருக்கிறான். என் பிள்ளைகள் என்னை போல ஆண்டவர் மேலே பக்தியாக இருக்கணும்னா எங்கள் அப்பா மேலே இருக்கிற அந்த அபிஷேகம் என் பிள்ளைங்க மேலே என்ன செய்யணும், வரணும். எங்கள் அப்பாவோட ஆசீர்வாதம் என் பிள்ளைங்க மேலே இருக்கணுன்றதுல அவன் என்னவா இருந்தான், சரி நான் நல்லா இருக்கிற எகிப்தில் கர்த்தர் என்னை உயர்த்தி வச்சிருக்கிறாரு, பணத்துக்கு பணம், பொருளுக்கு பொருள், வேற என்ன தேவை. பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்தில் ஏன் யோசேப்பு ரதத்தில் வரும்பொழுது ஜனங்கள் எல்லாரும் தெண்டனிட்டு பணியும் போது மனாசேவுக்கு முன்னாடியும் எஃப்ராயிமுக்கு முன்னாடி ஜனங்கள் பணிஞ்சிருப்பாங்களே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை நம்மளை அந்த இடத்துல வச்சு நம்ம மேல இருக்கிற அபிஷேகத்தினால ஜனங்கள் நமக்கு மரியாதை கொடுக்குறாங்க. நம்ம மேல இருக்கிற தேவனுடைய அழைப்பு நிமித்தமா ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நமக்கு என்ன கொடுக்குறாங்க, மரியாதை கொடுக்குறாங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்குறாங்க. ஆனா நம்ம பிள்ளைகளுக்கும் அதே ரெஸ்பெக்ட் கிடைக்கும் இல்லையா? நம்ம பிள்ளைங்க நம்ம கூட இருக்கிறதுனால கிடைக்கும் போது நம்ம பிள்ளைங்க அதை எப்படி எடுத்துக்கிடுவாங்க, இன்னைய பிள்ளைங்க எப்படி எடுத்துக்குவாங்க? எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு எந்த தகுதி இல்லாதிருந்து ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு வைங்களேன், ஒரு மதிப்பு கிடைக்குதுன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைகளில் பிள்ளைகள்லாம் they will take it for granted இல்லையா? ரைட். எப்பவுமே எங்கள் பிள்ளைகள்கிட்ட அதான் நான் சொல்லுவேன் பேசும்போது. ஏன்னா ஊழியம்னு வரும்போது நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே ஜனங்களுடைய அந்த முன்னாடி கர்த்தர் நம்மளை உயர்த்தி வைக்கிறாரு, நம்மளை ஆசீர்வதிச்சு வைக்கிறாரு. ஆனால் ஒரு நாளும் இந்த ஆசீர்வாதத்தை நம்ம எப்படி எடுத்துக்க கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டட்னு என்ன செய்யக்கூடாது, எடுத்துக்கூடாது. ஒரு அலையிலே சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அலையிலுயா. நான் சொல்கிறது எத்தனை பேருக்கு புரியுது? ரைட். ஏன்னா நானும் நிறைய ஊழியக்காரருடைய பிள்ளைகளை பார்த்துருக்கேன். ரைட். அவங்ககிட்ட ஒன்றும் இருக்காது, ஆனால் அவங்க அப்பா நிமித்தமா அம்மா நிமித்தமா இவங்க போடுற ஆட்டம் கொஞ்சம் நெஞ்ச ஆட்டமாக இருக்காது. அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், பெருமை இருக்கும், மேட்டிமை இருக்கும், அகந்தை இருக்கும். ஆனால் யோசேப்பு என்ன செய்கிறான்னா, தன் பிள்ளைங்க இது எல்லாருக்கும், பாஸ்டர்ஸுடைய பிள்ளைக்கு மட்டும் சொல்கிறேன், எல்லா பெற்றோர்களுக்கு நான் சொல்கிறேன், நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கும் போது ரொம்ப கவனமாக வளர்க்கணும். ஏன்னா நம்ம கஷ்டப்பட்டு தான் நம்ம பிள்ளைகளுக்கு எல்லா காரியங்களும் செய்கிறோன்றதை அவங்க பார்க்குறாங்க. நாம அனுபவிக்காத பல விஷயங்களை நம்ம பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அனுபவிக்கிறாங்க. உண்மையா இல்லையா? ரைட். நமக்கெல்லாம் ஏணி வச்சா கூட எட்டாத விஷயங்கள் இருக்கு நம்ம பிள்ளைகளுக்கு ரொம்ப லேசாக கிடைச்சதுன்றதுனால அந்த லைஃப் அவங்க என்னவா நினைச்சிடக்கூடாது, டேக் இட் ஃபார் கிராண்டட் நினைச்சிக்க கூடாது. கிருபையாய் கர்த்தர் கொடுத்தார். அப்பா யோசேப்பினுடைய உண்மை, யோசேப்பினுடைய பரிசுத்தமான வாழ்க்கை இல்லையா? ஆமென். அப்பா வாய்ப்பு கிடைச்சும் தப்பு என்ன செய்யலை. சிறைச்சாலையில் பிள்ளைகள் தெரிஞ்சிருக்காது. கண்டிப்பாக அவங்க அப்பா சொல்லு, சிறைச்சாலையில் இருந்து அவ்வளோ பொறுமையாக இருந்த அந்த அப்பாவுடைய அன்றைய கிருபை மேலே இருந்துச்சு இல்லைன்னு சொல்ல. ஆனால் அப்பாவுடைய அந்த குணாதிசயம் தான் இன்னைக்கு எங்கள் அப்பா உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்து பக்கத்தில் நாங்கள் 2 பேரும் உட்கார்றதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் என்ற உணர்வு பிள்ளைகளுக்கு வேணும். இது நம்ம எல்லா பிள்ளைகளுக்கு வேணும்.
ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? whatever you enjoy in your life, it is not because of you, it is because of your parents. இப்போ நான் ஊழியத்தில் whatever I enjoy, எஸ், நான் பார்க்க வேண்டிய கஷ்டங்களை நான் பார்த்தேன். ஆனால் நான் பார்த்த கஷ்டங்களை என் பிள்ளைங்க பார்க்கல. ஏன்னா நான் சில ஆசீர்வாதங்களை அனுபவிக்க காரணம் எங்கள் அப்பா சில கஷ்டங்களை பார்த்தார். ஸோ ஐ டோன்ட் டேக் இட் ஃபார் கிராண்டட். நான் சொல்றது புரியுதா? பாஸ்டர் ஆபேல் ராஜனுடைய பையன் அம்மேன் அப்படின்ற மாதிரி அதை நான் ஒரு சாதகமாக எடுத்துக்கிடாம, எங்கள் அப்பாவுடைய ஜெபம், எங்கள் அப்பாவுடைய உபவாசம், எங்கள் அம்மாவுடைய ஜெபம், அவர்களுடைய உபவாசம் தான் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்பி இருக்குது. அதை நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், அனுபவிக்கிறேன், என்ஜாய் பண்ணுறேன்ற அந்த மனநிலை இருந்துச்சுன்னா கடைசி வரைக்கும் விழுந்துட மாட்டோம். ஒரு அல்லையில சொல்லுங்கப்பா, சத்தமாக சொல்லுங்களேன். ஆனால் என்னைக்கு நான் என்னால் முடியும் அப்படின்ற அந்த 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 எண்ணம் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடவே கூடாது பிள்ளைகளுக்கு. எல்லா பிள்ளையும் நல்லா கவனிங்க, எல்லா பிள்ளையும் நல்லா கவனிங்க. அப்போ யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுக்குறான். இங்க பார், இன்னைக்கு எகிப்தினுடைய உயர்ந்த ஸ்தானத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. பார்வோனுடைய பிள்ளைகளோட யார் பிள்ளை விளையாண்டுக்கிட்டு இருக்கு? யோசேப்புடைய பிள்ளைகள் விளையாண்டுக்கிட்டு இருக்கிற ஒரு சூழ்நிலை. பார்வோனுடைய பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல யார் படிக்கிறா? யோசேப்புடைய பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதுக்கு அந்த பிள்ளைகள் எதுவுமே செய்யல. செஞ்சதெல்லாம் யாரு? அவங்க அப்பா. ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். ஆனால் அவங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு கற்பனையில் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே பாரு, நீங்கள் எல்லாம் நல்ல உயர்ந்த நிலையில் இருக்கிறீங்க. ஆனால் யூ ஹாவ் டு ரியலைஸ், இது அப்பானாலே இல்லை, இட்ஸ் அ பிளெஸிங் அப்பான் அவர் ஃபேமிலி. நம்ம குடும்பத்தின் மேலே இருக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம், நம்ம தாத்தாவாகிய ஈசாக்கின் மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம், நம்ம தாத்தாவாகிய ஆபிரகாமின் மேலே இருந்த அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு என்ன உயர்த்தி வச்சிருக்கிறது. அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ உட்கார்ந்து இருக்கிற சிங்காசனத்திலிருந்து விழுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. புரியுதா நான் சொல்றது? அந்த ஆசீர்வாதம் இல்லைன்னா நீ விழுறதுக்கு ரொம்ப நேரம். வா போவோம். எங்க போவோம்? எங்க அப்பாட்ட போவோம், தாத்தாட்ட போவோம். அவர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். தட்ஸ் ட்ரூ பிளெஸிங்ன்றத பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கறதா கூட்டு போறாரு. இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 1. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எப்பவுமே அது ரொம்ப முக்கியம், ரொம்ப முக்கியம். சரி, பொதுவாக ஒரு பழக்கம் உண்டு நமக்கு. 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி, ரைட், ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு கூட்டம் வீட்டுக்கு ஓடிடும். ஆனால் ஒரு சிலர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, பார்த்துருக்கீங்களா? ரைட், ஒரு சிலர் வந்து எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ஃபேமிலிக்காக ஜெபம் பண்ணுங்க, வருஷத்தினுடைய முதல் நாள் எங்களை பிளஸ் பண்ணுங்க. சரி, யாரெல்லாம் வந்து என்னை விட நீங்கள் வயது மூத்தவங்களாக இருக்கலாம், ஆனாலும் வந்து அந்த முதல் நாட்டில் நமக்கு டைம் அப்படியே போச்சு. 7:30 மணிக்கு ஆரம்பித்தோம், 2:30 மணிக்கு தான் முடித்தோம். ஆனால் உண்மையிலே நான் அதை கமெண்ட் பண்ணுறேன், அதை நான் பிளஸ் பண்ணுறேன். நான் மனதார ஆசீர்வதிச்சேன். யாரெல்லாம் வந்து நீங்கள் உங்களுடைய பாஸ்டர்கிட்ட போய், வேறவர் யூ ஆர், நீங்கள் பணப்பட்டியாக இருக்கலாம், பெருநைக்கம்பால இருக்கலாம், ஆனால் நீங்கள் போய் உங்கள் ஆசீர்வாதத்தை உங்கள் பாஸ்டர்கிட்ட நீங்கள் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா, இட் ஷோஸ் யுவர் ஆட்டிடியூட். என்னன்னா, ஐ நீட் தேர் பிளெஸிங். எனக்கு அவங்களுடைய ஆசீர்வாதம் தேவைன்றதை நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ணியிருக்கீங்க. யாரெல்லாம் வீட்டுக்கு நான் யாரை இங்கே புண்படுத்தலை, இது தன்னை போல வரணும், இது தன்னை போல வரணும். புரிஞ்சுக்கோங்க, என்னைக்காவது கற்றுக்கிடுங்க. ஆனால் யாரெல்லாம் வந்து ஓகே நம்ம போவோம், கிளம்புவோம், பசி, ஏன்னா 7:30 மணியில் உட்காந்தா பசிக்காது. நம்ம தான் அப்போ தான் லைவ்ன்றது அப்போ தான் பிளானே பண்ணேன். நான் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தம்பி மார்கிட்ட சொல்கிறேன், எப்போ லைவ் போகிறோம் டைரக்ட் அப்படின்னு. அப்போது யாரெல்லாம் வந்து அதை 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 திங்க் பண்ணலை, அது ஒரு பொருட்டா என்னல முடிஞ்சமா வீட்டுக்கு போவோமான்னு நினச்சிங்களோ, நான் ரியலாக சொல்கிறேன், யூ ஹவ் மிஸ்ட் சம்திங். யூ ஹவ் மிஸ்ட் சம்திங். யூ டிடன்ட் கிவ் இம்பார்ட்டன்ஸ் டு தட். எங்கேயோ உனக்குள்ள என்னன்னா, நான் கண்டிப்பாக கருக்குன்னு இப்போ வரும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் சிலருக்குள்ள கருக்குன்னு தான் அது வரணுன்றதுனால தான் நான் அதை சொல்கிறேன். இதை ரியலைஸ் பண்ணி இந்த மெசேஜுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் நான் கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை, நம்ம பாஸ்டர் ராஜசேகர் குடும்பம் வந்து முழங்கால் போட்டு ப்ளஸ் வாங்கி போனாங்க.
அது மாதிரி நிறைய பேர் வந்தாங்க. சிலருக்கு தெரியுது அவங்கள விட எவ்வளவோ வயசுனா குறைவானாலும் சம்திங், ஒரு பிளெஸிங்னு ஒண்ணு, ஒரு ஆசீர்வாதம்ன்றது ஒண்ணு. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, கடைசியில் ஆசாரியனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ ஜனங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவார் என்று ஆசீர்வதிப்பாயாகன்னு சொல்லும்போது அந்த 3 வரிகள் அல்லது 3 சென்டென்ஸ் தான், பட் சோ இம்பார்ட்டன்ட். கர்த்தர் அதை சொல்றாருன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம சர்ச்சில் என்ன நடக்கும் தெரியுமா? எல்லாரும் எழும்புங்கன்னு ஒண்ணுதான், எல்லாரும் பாத்ரூம் கூடுவாங்க. அந்த 2 கரத்தை உயர்த்தி நான் உங்களுக்கு பிளஸ் பண்றது சிலருக்கு முக்கியமா என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. எனக்கு தெரியும், உட்காந்தே அர்ஜென்ட்டா இருக்கும் போது எப்படா ஆமேன் போடுவோம், பாத்ரூம்ல போய் என்ன செய்வோம், ஆமேன் இடம் பிடிப்போம். அல்லது ஏன்னா அது எல்லாருமே லாக்கு வேற இருக்கும். அப்படி நம்ம நினைக்கிறோம். நோ 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 நோ, இவ்வளவு நேரம் உட்காந்துட்டோம். பட் எது நமக்கு முக்கியம்னா, ஆசாரியன் தன்னுடைய 2 கரங்களை உயர்த்தி ஆமென். புதிய ஏற்பாட்டிலும் சரி பழைய ஏற்பாட்டிலும் சரி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஆமென் ஐக்கியம் உங்க மேல இருக்கட்டும் நான் பிளஸ் பண்றேன் பாருங்க. ஒரு ஆசாரியனா பிளஸ் பண்ணும் பொழுது அதுக்குன்னு ஒரு வல்லமை இருக்குன்றது உணர்ந்து நம்ம இருக்கணும். அதெல்லாம் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ரைட், இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்பவுமே நான் அப்படின்ற அந்த அகந்தை வந்துடவே கூடாது, வந்துடக்கூடாது. ஏன்னா ஆண்டவர் அப்படிதான் பிளெஸிங்ஸை டிரான்ஸ்ஃபர் பண்றார். அதே மாதிரி பிள்ளைகளுக்கு சொல்லித்தர, நம்முடைய அப்பா அம்மா உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய பிளெஸிங் நமக்கு தேவை. அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அவங்கள சந்திக்கும் பொழுது அவங்க நமக்காக ஜெபிக்கணுன்ற ஒரு மனநலம் நமக்கு வரணும். அவங்க ஆண்டுடைய பிள்ளைகளா இருக்கிறாங்க, அவங்க பக்தி உள்ளவர்களா இருக்கிறாங்க. ஏன் சம்டைம்ஸ் நீங்க ஆண்டவரை அறியாத குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்கலாம். ஒருவேளை உங்க அப்பா அம்மா ஆண்டவரை அறியாதவங்களா இருந்தா கூட அவங்க நல்லா இருப்பான்னு சொல்ற வேர்டு கூட ரொம்ப முக்கியம். சோ இத யோசேப்பு தன் பிள்ளைகளுக்கு டீச் பண்றான். வாங்க, என்ன குறை யோசேப்புக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன குறை? யாக்கோபு ஆசீர்வதிச்சா தான் அவங்க ஆசீர்வதிக்க போறாங்களா? அப்படி இல்ல. மோர் தேன் மெட்டீரியல் திங்ஸ், ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் இல்லைன்னா என்னைக்குனாலும் பொருளாதார ஆசீர்வாதங்க மறைஞ்சு போகும். நமக்கு அதுதான் முக்கியம். அழைச்சிட்டு வரான் எங்க? அப்பாட்ட வராங்க. புரியுதா நான் சொல்றது? தயவுசெய்து யாரும் நான் சொன்ன விஷயங்களை தப்பா எடுத்துக்கிடாதீங்க. பட் டேக் இட் சீரியஸ்லி, சீரியஸ்லி. அந்த பிளெஸிங்ஸ் தேவை. பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஊழியர்களுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை. நல்ல மூத்த ஊழியர்கள்ட்ட எல்லாம் நான் போய் முழங்கால் படிடுறதுக்கு நான் இன்னைக்கும் தயங்கினதில்லை. ஆமாம், டக்குன்னு முழங்கால் போட்டுருவோம். நானும் சிந்தியாவும் அவங்களை பிளஸ் பண்ணும். என்னன்னா அதுதான் என்னுடைய தாளந்துகள் அல்ல, எங்ககிட்ட இருக்கிற பிப்ளிக்கல் நாலேஜ் கிடையாது. we know when they bless. அதுவும் சில ஊழியக்காரங்க மனசார bless பண்ணிட்டாங்கன்னா அது அப்படியே நடக்கும்ன்றத நாங்கள் ரொம்ப நம்புகிறோம். ஸோ பிள்ளைங்கள்லாம் ரியலைஸ் பண்ணுங்க, அப்பா அம்மாட்ட ஆசீர்வாதம் என்ன செய்யணும் நமக்கு வேணும். புரிஞ்சவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, 8வது வசனத்தை படிக்க பார்க்கலாம். இஸ்ரவேல் யோசேப்பின் குமாரரை பார்த்து இவர்கள் யார் என்று கேட்டான். தெரியல, யாருன்னே அவருக்கு தெரியல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தன் தகப்பனை நோக்கி இவரிடத்தில் தேவன் எனக்கு அருளின குமாரர்கள். அப்பொழுது அவன், நான் அவர்களை ஆசீர்வதிக்கும்படி அவர்களை என் கிட்டே கொண்டு வா. முதல்ல வேர்டு வாயில வந்த உடனே அவங்க அப்பா பாரு எப்படிப்பட்ட மனுஷனா இருக்கான். அவன் பேர் என்னையான்னு கேட்கல, என்ன வயசுன்னு கேட்கல, எப்போ பிறந்தாங்கன்னு கேட்கல, உன் வைஃப் யாருன்னு கேட்கல, என்ன பார்த்ததே இல்லை பேர பிள்ளைகள. யாரு? யாக்கோப். முதல்ல வா, நான் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். தகப்பன்மாரே, பிள்ளைகளை பார்த்த உடனே என்ன தோணுது? வா, நான் என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். வா, என்ன செய்யட்டும்? ஆசீர்வதிக்கட்டும். இது நமக்கு ரொம்ப முக்கியம். நம்ம பிள்ளைகளை பார்த்த உடனே, நம்ம பேர பிள்ளைகளை பார்த்த உடனே ஆசீர்வதிக்க வேண்டும் என்கிற எண்ணம் நமக்குள்ள என்ன செய்யணும்? வரணும். அதான் சொல்றேன், எங்கேயோ பிள்ளைகளும் தப்பு பண்ணுகிறார்கள், அது வேற. ஆனால் முதல்ல நீங்களும் நானும் இதை நம்ம லைஃப்ல மிக முக்கியமான ஒரு விஷயம்னா நம்ம என்ன செய்யணும்? ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம். வா, என் பக்கத்தில் கூட்டு வா, என் பிள்ளைகளுக்கு என்ன, நான் உன் பேர உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன கொடுக்கணும்? ஆசீர்வாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். ஆமென்.
நேற்று நாங்கள் பெருநாயக்கம்பாளையம் போயிருந்தோம். ஓகே, பெருநாயக்கம்பாளையத்தில் ஒரு வழக்கம், இது அப்பாவும் முதல்ல செஞ்சுட்டு இருந்தது, சர்ச்சு பெருசாயிட்டு. ஆனால் இப்போவும் பெருநாயக்கம்பாளையத்தில் என்னென்னா, நம்ம பாஸ்டர் சாமுவேல் பாஸ்டர் மாமா என்ன செய்வார்னா, எல்லாருக்கும் 100 ரூபா, புது 100 ரூபா நோட்டு, ரைட்? எல்லாத்துக்கும் விசுவாசி எல்லாத்துக்கும் எழுது புது 100 ரூபா நோட்டு. ஆமென். ஸோ அதை வாங்கிக்கிறதுல ஒரு சந்தோஷம். வா உன்னை ஆசீர்வதிக்கட்டும். சரி, நேற்று அதுக்கப்புறம் ரிச்சு உங்கள் அப்பா எல்லாரையும் கூப்பிட்டு எல்லாருக்கும் புது 200 ரூபா நோட்டு, ரைட்? சோத்ரு நேற்று ஒரு கலெக்ஷன் அப்போ. சரி, தகப்பன்மார் எப்படி இருக்காங்க பாருங்க. பாஸ் நீங்கள் எப்போ கொடுக்க போறீங்கன்னு கேட்குறீங்களா? சோமனுங்க 500 ரூபா நோட்டாக கொடுக்குறேன். அல்லேலூயா. இங்கே கூட்டம் ரொம்ப பெருசு இல்லை. அப்போ அப்பாவுடைய உள்ள என்னவா இருக்குதுன்னா, நான் என் பிள்ளைகளை என்ன செய்யணும், அது நீ எவ்வளவு படிச்சிருக்க, எந்த கிளாஸ்ல படிக்கிற, எந்த ஸ்கூல்ல படிக்கிற அப்படின்றதெல்லாம் அவன் யோசிக்கவே இல்லை. யோசேப்பும் என்ன யோசிக்கிறான்னா, என் பிள்ளைகளுக்கு பட்டம் பதவியை விட எங்க அப்பா ஆசீர்வாதம் வேணும். யாக்கோபு என்ன யோசிக்கிறான்னா, என் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு பணம் முக்கியம் இல்லை, என்ன முக்கியம், ஆசீர்வாதம் தான் முக்கியன்றதை திங்க் பண்றான் பாருங்க. ஒரு அப்பா அவனு திங்க் பண்றான், மகனும் அப்படிதான் திங்க் பண்றான். அதான் குடும்பம்யா, அதான் குடும்பம். முதல்ல அந்த தாட்டு தான் வரும், நான் உனக்கா ஜெபம் பண்ணிட்டு, நான் உன்னை பிளஸ் பண்ணட்டும். வாசிங்க எல்லாரும் 10வது வசனத்திலிருந்து, முதிர் வயதினால் இஸ்ரவேல் கண்கள் மங்கலாய் இருந்தபடினால் அவன் நன்றாய் பார்க்க. இப்போ கண்ணும் அவருக்கு என்ன செய்யல, சரியா தெரியல, மங்களா தான் தெரியுது. உடனே அவன் அவர்களை அவன் அண்டையில் சேர பண்ணினான். அப்பொழுது அவன் அவர்களை முத்தம் செய்து அணைத்து கொண்டான். இது தாத்தா பாட்டி செய்யற வேலை இல்லையா? அவனை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அணைச்சுக்கிட்டார். வாசிங்க 11வது வசனத்தை. இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் காண்பேன் என்று நான் என்ன செய்யல, நினைச்சு கூட பார்க்கலப்பா, ஆனாலும் இதோ உன் சந்ததியும் காணும்படி தேவன் எனக்கு என்ன செஞ்சார், அருள் செய்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கு ஏக்கம் சந்ததியை பார்க்கணும்னு. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதுல எல்லாம் ரொம்ப ஆழமான ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. இன்னைக்கு ஒவ்வொரு தகப்பன் தாயும் ஒவ்வொரு தாத்தா பாட்டிக்கும் நான் சேர்த்தான் சொல்றேன், என் சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும், என் சந்ததிகளை ஆசீர்வதிக்கணும். ஐ வாண்ட் டு see generations after generation அப்படின்றது உங்களுடைய எண்ணமா இருக்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சொல்லுங்களேன் ஒரு அல்லேலூயா. ரைட்? வேற எங்கேயுமே மெட்டீரியலிஸ்டிக்கா பொருளாதார ரீதியாக திங்க் பண்ணதை நம்ம பார்க்கவே இல்லை. யாரு? யாக்கோபு. வா நான் ஆசீர்வதிக்கட்டும். ரெண்டாவது, உன் சந்ததியை பார்க்கும்படி கர்த்தர் செய்தார். பிள்ளைகள் தான் கர்த்தரால் வரும் சுதந்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கைகளை உயர்த்தி சத்தமா சொல்லுங்களேன். அப்போ ஒரு அப்பாவோட எதிர்பார்ப்பு, ஒரு தாத்தாவோட எதிர்பார்ப்பு என்னன்னா, பிள்ளைகள். என்னடா படிக்கிற, எவ்வளவு சம்பளம் வாங்குற, நம்ம கேள்வி முதல்ல பார்த்தோன்னே தான் கேள்வி. அப்படி இல்லை, பார்த்த உடனே சரி நம்ம பிள்ளைங்க இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்கறதுக்கே கேட்டுருவாங்கன்னாலே சில வீடுகளுக்கு போகிறதுக்கு நம்ம பிள்ளைங்க பயப்படுறாங்க. என்ன மார்க் வாங்கின 10ஆம் கிளாஸ், இப்போ இந்த 10th ஸ்டாண்டர்ட் இந்த 12th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம் பாருங்கள், எக்ஸாம் முடிஞ்சு ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் முதல் கேள்வி பார்த்து நல்லா இருக்கியா கேள்வி இல்லை, என்னது 10th என்ன மார்க் வாங்கியிருப்ப. அதனாலேயே நம்ம பிள்ளைங்க பயப்படுதுங்க, சில வீடுகளுக்கு போக முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனா யாக்கோபு அப்படி திங்க் பண்ணல. அவன் என்ன திங்க் பண்றான், பிள்ளைகள் சந்ததியை பார்க்கிறேன்டா, உயிரோட என் பிள்ளைகளை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே, என் பிள்ளைங்க நல்லா வளர்ந்து தளதலான் இருக்காங்களே. ஆமென். சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, சித்திரம் தீர்த்த அரண்மனை மூளை கற்களை சித்திரம் ஆமென் இருக்கிறாங்களே, ஒலிவு மர கன்றுகளை போல இருக்கிறாங்களே. இப்படிதான் நம்ம பார்க்கணும், இப்படிதான் பார்க்கணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வாசிங்க, ஒவ்வொரு வசனமா படிக்கலாம். அப்பொழுது அவனுடைய 12ஆம் வசனம், அவனுடைய முழங்காலின் நடுவே இருந்த பிள்ளைகளை யோசேப்பு பின்னிட பண்ணி அவனுடைய முகத்துக்கு முன்பாக தரை மட்டும் குனிந்து என்ன செஞ்சான், தாத்தா வந்து பிள்ளைகளை கட்டி பிடிச்சி வச்சிருக்கிறாரு. உடனே யோசேப்பு பாருங்க என்ன ரெஸ்பெக்ட்னு, இங்க வாங்கப்பா அப்படின்னு பிள்ளைகளை தாத்தா விட்டு அழைச்சு அப்பாவுக்கு முன்னாடி என்ன செய்யறான், முகம் குப்புற விழுந்து அப்பாவுக்கு முன்னாடி என்ன செய்யறான், பணிந்து கொள்றான். What is the reason? தேசமே உனக்கு முன்னாடி பணியலாம், தெண்டனிட்டு பணிங்கன்னு கட்டளை வேற கொடுத்துட்டாங்க. யோசேப்பு அந்த ரோட்ல வந்தா எல்லாரும் என்ன செய்யணும், பணியணும்ன்றவ
when it comes to spiritual blessing பண்ணிராம் பாருங்க. இன்னைக்கு கிறிஸ்தவங்கிட்ட அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மறைஞ்சு போகிற ஒரு நல்ல ஒரு பழக்கம் இருக்குன்னா, முழங்கால் படியிட்டு ஊழியக்காரனிடத்தில் பெரியவர்களிடத்தில் ஆசீர்வாதம் வாங்குறது. புரியுதா? அதெல்லாம் மாறி போயிடுச்சு. அதனுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு தெரியல. ஏன் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்கள கையை கூப்பி பிரைஸ் லார்ட் சொல்ல சொல்லுங்களேன். ஒன்றும் இல்லை, வெளியில் போய் பாருங்க. ஒரு அரசியல்வாதி வேண்டாம், உலகத்தானே ஒருத்தர் பார்க்கும்போது என்ன செய்யறான்? 2 கையை கூப்பி வணக்கம் சொல்றான். ஆனால் நம்ம பிள்ளைங்க சல்யூட் கூட இல்லை. ஒருவர் பார்க்கும் பொழுது பரிசுத்த முத்தத்தோட வாழ்த்துங்கள்னு இருக்கு. பரிசுத்த முத்தம்யா, சரி அது வேணா நாங்கள் செய்கிறோம். ஆண்களையும் அந்த மாதிரி என்ன செஞ்சிருக்காங்க. அப்படி கூட பைபிளில் வந்து நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இருக்கு. ஆனால் இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்களுக்கு ஏதோ கையை கூப்பிட்டோம்னா நம்ம வந்து தாழ்ந்து போயிடுவோமோ, நம்முடைய மரியாதை குறைஞ்சு போயிடுமோன்னு நினைக்கிறோம். இல்லவே இல்லை. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வரும்போது நீ முகங்குப்புற விழுறதுல தயங்கவே. ஆண்டவரை அறியாத புற மதஸ்தர் எடுத்துக்கிடுங்களேன், எடுத்துக்கோங்க. அப்பா அம்மா முன்னாடி சாஷ்டாங்கமா விழுறானா? நம்ம அப்படி செய்யறது இல்லை. ஏன்னா நம் தகப்பன் தாயை வணங்க கூடாது. பைபிள்ல அவர்களை மதிக்கணும், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணுமே. வணங்கத்தக்கவர் ஒரே ஒருவர் கடவுள் மட்டும்தான், ஆண்டவர் மட்டும்தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ரைட்? அப்ப இங்க யாக்கோபு என்ன செய்கிறான்? யோசேப்பு என்ன செய்கிறான்? தன்னை அவன் வந்து என்ன வசனம் எப்படி இருக்கு? ஆமா, தரை மட்டும் குனிந்து வணங்கினான். இட்ஸ் நாட் வர்ஷிப் தி ஃபாதர், பட் ஆமா ரெஸ்பெக்ட் பண்றான். ஒரு அலியிலே சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யூபி போயிருந்தேன். அப்போ ஒரு நாள் ஈவினிங் கூட்டத்துக்கு அங்கே இருக்கக்கூடிய அந்த சாரநாத்தில் இருக்கக்கூடிய அந்த புத்த பிச்சுக்கள், அவங்க யாரு? அவங்க என்ன சொல்லுவோம்? மாங்க்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், மாங்க்ஸ் வந்தாங்க. ஆமாம், துறவிகள் வந்தாங்க. எல்லாம் மொட்டை போட்டிருப்பாங்க, காவி தான் உடுத்திருப்பாங்க. அவங்க வந்த உடனே எல்லாரும் அப்படிதான் அவங்க மரியாதையை செலுத்துறாங்க. கூட்டத்துக்கு வந்துட்டு இப்போ வரும்போதும் சரி, போகும்போதும் சரி, அவன் எவ்வளோ செய்கிறான். ஆமாம், இங்கே நமக்கு நீங்கள் அப்படி செஞ்சீங்கனாலே ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம் வராது. நிறைய பேருக்கு சீக்கிரமாக இடுப்பு வலி வர்றது காரணம் என்ன? பணிவே கிடையாது. என்ன செய்யுது? நெஞ்சு நிமித்தியே வாழ்ந்து பழகுனதுனால தான் சீக்கிரம் என்ன போகுது. நான் சொல்றது புரியுதாம்மா? ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் என்று வரும் பொழுது சும்மா வந்துடாது. ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். ஆட்டிடியூட் மேட்டர்ஸ். என்ன செய்யறான்? வணங்குறான். வாசிங்க எல்லாரும். பின்பு சரி இங்கே வந்துருவோமே நம்ம. எங்கன்னா இப்போ பிளஸ் பண்ணுறோம். கடைசியாக நமக்கு டைம் இருந்தால் போவோம். 15வது வசனத்தை. அப்போ யோசேப்பு யாக்கோபு என்ன செய்கிறார்னா, தன் வலது கரத்தை எப்ராயிம் மேலையும் இடது கரத்தை மனாசேயின் மேல வச்சிட்டு 15வது வசனத்தை படிங்க பார்க்கலாம் எல்லாரும். யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முழுவதும் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும், எல்லா தீமைக்கும் நீங்கள் என்னை மீட்ட தூதனமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக் என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுது. பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவர்கள். அந்த பிள்ளைகள் மேல தலையில கையை வச்சு 3 பெரிய ஆசீர்வாதத்தை சொல்றான். இது சாதாரணமான விஷயமே இல்லை. நான் உங்க மேல சொன்னாலும் சரி, நீங்க உங்க பிள்ளைங்க மேல சொன்னாலும் சரி, 3 முக்கியமான ஆசீர்வாதங்களை யாரு? யாக்கோபு இந்த பிள்ளைங்க மேல வைக்கிறார். ஃபர்ஸ்ட், இட்ஸ் a prayer. God of Abraham, God of Isaac. ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் இந்த மனாசேயையும் எப்ராயிம் என்ன செய்வதாக. அதாவது எப்படி சொல்லலாம்னா, ஆண்டவரே எங்களுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கு நீர் உண்மையா இருந்தீர், அதே மாதிரி ஈசாக்குக்கு உண்மையா இருந்தீர், அதே போல இந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யுங்க, நீங்க ஃபெய்த்ஃபுல்லா உண்மையா இருந்து அவங்களை நடத்தணும்னு ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் கையில பிள்ளைகளை கொடுக்குறான், ஒப்பு கொடுக்குறான். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். பிள்ளைகளை நீங்களும் நானும் எப்படி இந்த உலகத்தில் நம்ம பிள்ளைகளை காப்பாற்ற முடியும் நீங்க நினைக்கிறீங்களா?
ஆண்டவர் இல்லாம நம்ம பிள்ளைகளை இந்த உலகத்துல வழி நடத்திட முடியும்னு நினைக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை தோறும் சர்ச்சுக்கு வந்து இப்படிப்பட்ட சத்தியங்களை கேட்கிற பிள்ளைகளையே நம்ம உருவாக்கி கொண்டு வருவதற்கு ரொம்ப கஷ்டப்படுறோமே. ஆண்டவரே இல்லாமல் இந்த சமுதாயத்தில் நம்ம பிள்ளைகளை வளர்த்தி கொண்டு வருவது சாதாரணமான விஷயம் இல்லை. நீங்கள் போய் பாருங்கள், குறிச்சி குளத்தில் ஐ லவ் கோவையிலையும் ஒரு மால்லையும் நீங்கள் போய் பாருங்கள். நமக்கே கஷ்டமாக இருக்குல்ல, படித்த பிள்ளைங்க தான். ஆனால் அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியுமா தெரியாதான்லாம் நமக்கு தெரியல. எல்லாம் ஜோடி ஜோடியாக சுற்றி தங்களுடைய வாழ்க்கையை கொஞ்ச நாளைக்கு அவர்களே தெரிந்தெடுத்து கொண்டு வாட்ஸ் ஹேப்பனிங் அரவுண்ட். இந்த மாதிரி உலகத்தில், இந்த மாதிரி காலேஜஸில் நம்ம படிக்கிற பிள்ளைங்கள, ஸ்கூல்ஸில் நம்முடைய படிக்கிற பிள்ளைங்கள இந்த மாதிரி டெம்ப்டேஷன்லேருந்து நம்ம காப்பாற்றுவது கஷ்டம். நம்ம பிள்ளைங்க நம்ம கூட வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் இருக்கிறது தான் அதிக நேரம். பாதுகாப்பான அட்மாஸ்பியரில் இருக்கிறத விட பாதுகாப்பற்ற அட்மாஸ்பியரில் தான் நம்முடைய பிள்ளைங்க என்ன செய்கிறாங்க, அதிக நேரம் வளர்றாங்க. நல்ல வார்த்தைகளை கேட்கறது அசிங்கமான வார்த்தைகளை தான் என்ன செய்யறாங்க நம்ம பிள்ளைங்க நிறைய கேட்குறாங்க. ஸோ வேர் டஸ் த ப்ரொடெக்ஷன்ஸ் கம் ஃப்ரம்? நம்முடைய பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு எங்கன்னா, ஹேண்ட் அவர் சில்ட்ரன் டு த காட் ஆஃப் ஏப்ரஹாம் அண்ட் ஐசக். அதான் அவன் ஆரம்பிக்கும் போது ஆண்டவரே ஒரு ப்ரேயராக சொல்கிறேன் இந்த பிள்ளைகளை. ஏன்னா இது எகிப்தில் பிறந்த பிள்ளைங்க, அவங்க அம்மா ஒரு புறஜாதி பெண்ணுன்னு கூட சொல்கிறாங்க, வாட் எவர் இட் மைட் பி. ஆனால் இந்த பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு நீங்கள் தான். இந்த பிள்ளைகளை எங்கே கொடுக்குற? உங்கள் கையில் கொடுக்குறேன்னு சொல்ல. அப்போ ஒவ்வொரு ஷபாத்துலேயும் கவனிங்க, ஒவ்வொரு அதனால தான் நான் ஷபாத்துக்கு வர சொல்கிறாங்களே. ஆன்லைனில் வர முடியல, தூர தேசத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா இதை மறந்துடாதீங்க. இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் முதல் இந்த ஷபாத்தில் சொல்கிறேன், எவ்ரி வீக் உங்கள் பிள்ளைங்க தலையில் கையை வச்சு மனசார சொல்லுங்க, அப்ரஹாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நம்ம ஒரு விஷயத்தை சேர்த்துருக்கிற யாரு? ஆமென். யாக்கோபின் தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனோ இந்த பிள்ளைகளை என்ன செய்யட்டும், ஆதரிப்பாராக. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, அந்த பிள்ளைகளை யார் கையில் கொடுக்குறோம்? நீங்கள் ஆதரிங்க ஆண்டவரே, நீங்கள் ஆதரிங்க. ஆபிரகாமை எகிப்தில் ஆதரித்தவர், ஈசாக்க அம்மேன் ஸ்தோத்திரம் பெலிஸ்தீர்களுக்கு முன்பாக உயர்த்தினவர். எங்க அப்பா யாக்கோப அம்மேன் என்ன ஆண்டவர் அம்மேன் சிரியால ஆதரித்தவர். அம்மேன் என் பிள்ளைகளை என்ன செய்யுங்க, நீங்க ஆசீர்வதிக்கணும். ஆண்டவர் கையில் கொடுக்கிற அருமையான பிரேயர் இந்த பிரேயர். எல்லா 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 தகப்பன்மாரும் கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம், தாய்மாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் வழிபட்டு வணங்கிய தேவன், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எல்லா சூழ்நிலைகளையும் என்னை ஆதரித்து வந்த தேவன் எங்கள் கையில் இந்த பிள்ளைகளை கொடுக்குறாண்டு ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். செஞ்சு பாருங்க. நீங்கள் சொல்கிறது வெறும் வார்த்தை இல்லை, நீங்கள் சொல்கிறது பெரிய அர்ப்பணிப்பு. ஆண்டவரே உங்களை விட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு யாருமே இல்லைப்பான்னு சொல்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம பணம், நம்ம வேலை, நம்ம பிள்ளைகளை ஆதரிச்சிருமா? முடியாதும்மா. கவனிங்க, அடுத்தது பாருங்க, ரெண்டாவது ஆசீர்வாதம். எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி மீட்ட தூதனமானவர் என்ன செய்வாராக? இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுள். சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்கும் ஒரு சர்நேம் இருக்கு. சர்நேம் தெரியுமா? சர்நேம்ல யார் பேர் எழுதுவீங்க? உங்க அப்பா பேர் எழுதுவீங்க இல்லையா? சிலருக்குலாம் பெரிய பேர். சிந்தியாவோட பேர் என்ன? சிந்தியா ஞான தீபா பிரான்சிஸ் சாமுவேல். ஒரு 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 ஃபார்மில் எழுதணும்னா அம்புட்டு பெருசாக எழுதணும். பாஸ்போர்ட்டில் ஆமாம் பெருசாக எழுதணும், அங்கே காலமே இல்லை. சர்நேம்னா தகப்பனுடைய பேரை. கவனிங்க, ரெண்டாவது இந்த பிள்ளைகளுக்கு யாக்கோபு என்ன கொடுக்குறாருன்னா தன்னுடைய பெயரை சர்நேமா கொடுக்குறார். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஒரு அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்களேன் ஒரு அல்லையிலே. இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால், உங்களுக்கு தெரியாமல் இல்லை, இந்த பிள்ளைகளை தன்னுடைய பிள்ளைகளாக அடாப்ட் பண்ணுறான். தன்னுடைய பிள்ளைகளை என்ன செய்கிறான்? இந்த பிள்ளை யார் பிள்ளைங்க? யோசேப்போட பிள்ளை. ஆனால் இப்போ யாக்கோபு என்ன செய்கிறாருன்னா, எனக்கு ஏற்கனவே 12 பிள்ளைங்க. எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. இந்த 12 பிள்ளைகளோட சேர்த்து இந்த 2ஐயும் நான் என்ன செய்கிறேன்? உள்ள சேர்த்துக்கிறேன்னு தன்னுடைய பிள்ளையா சேர்த்துக்கிறதுக்கு அவன் என்ன செய்யறான்? இந்த பிள்ளைகளை 2 பேரையும் அடாப்ஷன் பண்ணுறான்.
ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அடாப்ஷன்னா தத்து எடுத்துக்கொள்ள, தன்னுடைய பிள்ளையை ஏத்துக்கிற. அப்படின்னா என் பேர் இந்த பிள்ளைங்க மேல என்ன செய்யட்டும், உண்டாகட்டும். ஆமென், ரைட். எனக்கு ரூபன் எப்படியோ, சிமியோன் எப்படியோ, லேவி எப்படியோ, அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது என்னுடைய சொத்துக்களுக்கு இந்த பிள்ளைங்க சுதந்திரவாளி ஆகணும்ன்றார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யாருடைய சொத்துக்கு? எந்த சொத்தை பத்தி பேசிட்டு இருக்காரு? எந்த பிள்ளைகளுக்கு சொத்தா தேவை? யோசேப்பு பிள்ளைகளுக்கு என்னையா சொத்து தேவை? அவங்க எகிப்துல பெரிய ஆளுங்க. ஒரு அள்ளியில சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப சொத்துன்னு எதை கொடுத்திருப்பாரு? எங்க தாத்தா ஆபிரகாமுக்கு கொடுத்த சொத்து, எங்க அப்பா ஈசாக்குக்கு கொடுத்த சொத்தை, என்னுடைய சொத்தை இந்த பிள்ளைகளுக்கு நான் கொடுக்கணும். He's talking about spiritual blessings. ஆவிக்குரிய சொத்தை நான் கொடுக்கிறேன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படின்னா அது வரணும்னா என்னுடைய பேர் அவர்களுக்கு என்ன செய்யணும், உண்டாயிருக்கணும். இடப்பட கடவுது, சர்நேம் அவர்களுக்கு இடப்பட கடவுதுன்றார். பெற்றோர்களுக்கு நான் கேட்கிறேன், என்ன சொத்து உங்க பிள்ளைகளுக்கு ஆவிக்குரிய சொத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒவ்வொரு தகப்பன்மாருக்கு கேட்கிறேன், இருக்கீங்களா? ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவல் சொத்துக்களை அப்பா மாதிரி உங்க பிள்ளைகளுக்கு என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? என்ன சேர்த்து வச்சிருக்கீங்க? See, ஈசாக்கு அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட காரணம் என்ன? ஏங்க அவனுங்கெல்லாம் பொண்ணு தேடி அலையவே இல்லை. பொண்ணு தேடி அலையல. வெரி ஈஸி பிளெஸிங். என்ன செஞ்சிச்சு? ஒரு ஒரு ஸ்பெஷலான பிளெஸிங் யார் மேல இருந்துச்சு? தோண்டின துறவுல என்ன வருது? தண்ணி வருது. மூடி போடுறா, இன்னொன்னு தோண்டுனா தண்ணி வருது. எங்க போனாலும் இன்ஃபேக்ட் 100 மடங்கு விளைச்சல் எங்கேயாவது நீங்க பார்க்க முடியுமா விதைச்சத? ஆனா யாருக்கு விளைச்சலை கொடுக்கிறாரு? ஈசாக்குக்கு 100 மடங்கு விளைச்சலை கொடுக்க காரணம் என்னன்னா, அப்பாவோட அந்த ஆவிக்குரிய சொத்துன்றது, அந்த ஆவிக்குரிய பிளெஸிங்ன்றது, அதாவது அப்பாவோட உண்மை, அப்பாவோட உத்தமம், தேவனோடு அவர் நடந்த அந்த நடக்க, அந்த வாழ்க்கை, ஆமென், தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை கடத்தினது. இருக்கீங்களா தகப்பன்மார்? கவனிக்கிறீங்களா? ஒண்ணு உங்க பிள்ளைகளுக்கு நீங்க சாபத்தை சேர்த்து வைக்க முடியும், அல்லது உங்க பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை சேர்த்து வைக்க முடியும். உன் பிள்ளை எதிர்காலத்தில் கஷ்டப்படுறான், உன் பிள்ளையோட வாழ்க்கை வீணா போயிட்டு, நீ வாழ்ந்த வாழ்க்கை கூட உன் பிள்ளை என்ன செய்ய முடியல, வாழ முடியாம இருக்கீங்கன்னா, எங்கேயோ நம்ம பிள்ளைகளுக்கு எதை சேர்த்துட்டோம்? சாபத்தை சேர்த்துட்டோம். ஆனால் அதே நேரத்தில் உன்னை விட உன் பிள்ளை என்னவா இருக்கிறான், நல்லா இருக்கிறான், உயர்ந்து இருக்கிறான் அப்படின்னா உன் பிள்ளைகளுக்கு எதை சேர்த்து வச்சிருக்கீங்க? யாக்கோபு அதை தான் கொடுக்க விரும்புகிறான். அப்படியே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் டிரான்ஸ்ஃபர் ஆகி எனக்கு வந்திருக்கு. இப்போ அதை எங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன்? யோசேப்பு வழியாக அவனோட 2 பிள்ளைகளுக்கு கொண்டு போக போகிறேன்ற அந்த அதைத்தான் அவர் அழைச்சி அடாப்ட் பண்ணி என்ன செய்கிறாரு? அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறார். Can you see the responsibility of the father? ஒவ்வொரு தகப்பன்மாரும் நல்லா கவனிங்க. whatever you do, நீ என்னெல்லாம் செய்றீங்களோ அது எல்லாத்தையும் உங்க பிள்ளைங்க அறுப்பாங்க. நான் சொல்றது புரியுதா? உங்க பிள்ளைங்க அனுப்பாங்க. அதனால 1000 தலைமுறை மட்டும் என்ன செய்கிறவர்? இரக்கம் செய்கிற தேவனுக்கு முன்பாக தகப்பனா நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை சேர்த்து வைங்க. இன்னைக்கு உன்னுடைய வேத தியானங்களும், உன்னுடைய உபவாசங்களும், நீங்கள் ஜெபிக்கிற ஜெபமும், நீங்கள் செய்கிற ஆத்தும ஆதாயமும், செய்கிற ஊழியம் அனைத்தும் உங்கள் பிள்ளைங்க நாளைக்கு நல்லா இருப்பாங்க. நீங்கள் மற்றவர்களுக்கு ஏழைகளுக்கு செய்கிற உதவிகள் நான் சொல்கிறேன். பல நேரங்களில் நம்ம மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய அத்தனையும் கணக்கில் இருக்கும். ஒருவேளை அதை நான் அறுக்கலை அப்படின்னா என் பிள்ளைங்க அதை என்ன செய்வாங்க? அறுப்பாங்க. இதை மனசில் வச்சுக்கிட்டு என்ன செய்யுங்க? செபிங்க, உபவாசம் இருங்க, ஊழியம் செய்யுங்க, ஏழைகளுக்கு விசாரிங்க. அவுட்புட் இருந்துட்டே இருக்கும். நாளைக்கு உங்க பிள்ளைங்க நல்லா இருக்கிறத பார்த்து அவன் நீங்க ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. இதுதான் யார் செய்யறா? யாக்கோபு ஆண்டவங்களோடு பேசுறாரம்மா. ரொம்ப ரொம்ப முக்கியம்மா, ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக பிள்ளைங்க எப்படினாலும் வாழ்ந்தாலும் அந்த ஆசீர்வாதம் நம்ம மேல வந்துடணும்னு நினைக்க கூடாது. பிள்ளைங்க நான் சொல்றேன், அப்பா மேல லோடா இருக்கிற அந்த பிளஸ்ஸிங் உங்க மேல வரணும்னு நீங்க தகுதி உள்ள பாத்திரமா இருக்கணும். ஒரு அல்லையில சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்பு தகுதி உள்ள பாத்திரம் இருக்கீங்களா?
யோசேப்பு யார் அதற்கு தகுதி உள்ள? ஆக்சுவலா மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12 பிள்ளைங்க. மொத்தம் எத்தனை பிள்ளைங்க? 12. அப்போ மொத்தம் எத்தனை கோத்திரம்? சத்தம் கணக்கு இங்க ஒரு கணக்கு. மொத்தம் எத்தனை கோத்திரம்? சரி, இவனு 2 பேரை சேர்த்தன எத்தனை? மொத்தம் எத்தனை கோத்திரம்? இதை யோசிக்கிறீங்க. மொத்தம் எத்தனை கோத்திரம்? 12 தான். ஆனா இவங்க 2 பேரையும் சேர்த்துட்டு எத்தனை ஆகுது? அப்ப தேசத்தை எப்படி பங்கிட முடியும்? தேசத்தை எத்தனை கோத்திரத்துக்கு பங்கிட்டாங்க? 11. வெயிட் வரும். யோசிக்கிட்டோம்மா. ஏம்மா அவங்கள யோசிக்க விடம்மா. கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. யோசேப்பின் நிமித்தம், யோசேப்பினுடைய குணத்து நிமித்தம், அவனுடைய பொறுமை நிமித்தம் அவன் பிள்ளைகளை கோத்திர பிதாக்களா அவங்க அப்பா நினைக்கிறாரு. யாரா நினைக்கிறாரு? மொத்தம் கணக்கு பார்த்தா 14 வருது. மொத்த கணக்கு பார்த்தா. ஆனா யோசேப்பை என்னன்னா தனி கோத்திரமாக கருதாம யோசேப்பை வெளியே எடுத்துட்டு யோசேப்பினுடைய பிள்ளைகள் 2 பேராகிய மனாசேயையும் எப்ராயிமே ஒரு கோத்திரமா அவங்க அப்பா பண்றாரு. யாருனால? யோசேப்பு நிமித்தமா, அவங்க அப்பா நிமித்தமா, அவங்க அப்பா நிமித்தம். இப்போ 13 ஆச்சா? இப்போ எத்தனை ஆச்சு? யோசேப்பு அவனுக்கு பதிலாக அவனுடைய 2 பிள்ளை 13 ஆச்சா? ஆனா எத்தனை பேருக்கு தான்? லேவிய ஒரு ஆள் வெளியே எடுங்க. யாரை வெளியே எடுங்க? என்ன லேவிக்கு எல்லாம். அப்ப டோட்டல் எவ்வளவு ஆச்சு? 12 ஆச்சா? பாருங்க, தகப்பனுடைய உத்தமமான வாழ்க்கை, உண்மையான வாழ்க்கை, பரிசுத்தமான வாழ்க்கை. ஆமென். அவனுடைய பிள்ளைகளை யாரா கொண்டு வர்றாரு? கோத்திரம்னா தெரியுமா? ஒரு ட்ரைபா, மனாசேன்ற ஒரு ட்ரைபு, எப்ராயிம்ன்ற ஒரு ட்ரைபாகவே ஆண்டவர் என்ன செய்றார்? உள்ள கொண்டு வர்றார். அப்படின்னா தகப்பனுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். தகப்பனுடைய blessing ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2வது ஆசீர்வாதம், அடாப்ஷன். 1 ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு தேவனுடைய கரத்தில் அவர்களை ஒப்பு கொடுப்பேன், நீங்க தான் பார்த்துக்கணும். 2வது என் மேல இருக்கக்கூடிய ஸ்பிரிச்சுவல் blessing என்னுடைய பிள்ளைகளுக்கு போக வேண்டும் என்று பிள்ளைகளை அடாப்ட் பண்றது. ஃபைனலா ஆமென். என்னது? பூமியில் இவர்கள் மிகுதியாய் பெருக கடவுள். இட்ஸ் a blessing of posterity ன்னு சொல்லுவோம். And may they increase greatly upon the earth. ஆக்சுவலி இதுதான் ஒரிஜினல் blessing உடைய ஒரு பார்ட்டிங்க. ஆதாமுக்கு சொன்னார்ல, பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள்ன்ற தேவனுடைய திட்டத்துக்குள்ள வர்றாங்க. இது பல இடங்கள், ஆதியாகமம் 12, 15, 17, 22, 26, 28 எல்லா அதிகாரங்களையும் நீங்க இந்த வசனத்தை திரும்ப திரும்ப படிக்கலாம். பலுகுங்க பெருகுங்க, பலுகுங்க பெருகுங்க. என்னன்னா எதுக்குள்ள கொண்டு வரணும்? தேவனுடைய திட்டத்துக்குள்ள இந்த பிள்ளைங்க வர்றாங்க. எதுக்குள்ள வர்றாங்க? சத்தமா சொல்லுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை பெற்றோர்கள் சொல்ல முடியும், என் பிள்ளைங்க, குட்டி பிள்ளைங்களை விடுங்க, குட்டீஸை விடுங்க, ஓரளவுக்கு வயது ஒரு 13 வயசு, 14 வயசு, 15 வயசு ஆயிடுச்சு, என் பிள்ளைங்க ஆண்டுடைய பிளான்ல இருக்காங்க, தேவனுடைய திட்டத்துக்குள்ள இருக்காங்க, சர்ச்சுக்குள்ள இருக்காங்கன்னு சொல்லாதீங்க. என் பிள்ளை சர்ச்சுக்குள்ள இருக்கான், என் பிள்ளை அம்மேன் கவனிங்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கான், ஓகே, பட் தே ஆர் இன் த பிளான் ஆஃப் காட். தே ஆர் இன் த பிளான் ஆஃப் காட். சொல்ல முடியுமா? நீ எகிப்துக்கு அதிபதியாவே உங்க அப்பா எகிப்துக்கு பிரைம் மினிஸ்டராகவே இருந்துட்டு போட்டோம். அவன் பிள்ளைக்கு என்ன தேவைன்னா, எங்க தாத்தாவுக்கு ஆண்டவர் சொன்னார் பலுகி பெருகி, ஈசாக்கு சொன்னார் பலுகி பெருகி, எனக்கு சொன்னார் பலுகி பெருகி பூமியை நடத்தணும். உன் பிள்ளை எனக்கு கல்யாணமே வேண்டான்ட்டு உட்காந்துருந்தானா? ஃபியூச்சர் அப்படித்தானே போகுது, ஃபியூச்சர் அப்படித்தானே போகுது இல்லையா? அப்படிதான் நம்முடைய எதிர்காலம். பிள்ளைங்கள்லாம் 30 வயசு ஆனாலும் கல்யாணம் பண்ண விருப்பம் இல்லை. ஏன்னா போய் வேலை செய்கிற இடத்துல பார்த்தா அவன் சொல்றான், எனக்கு எப்போ கல்யாணம் மட்டும் என்ன செஞ்சிடாதா, பண்ணிடாதா, நிம்மதியாரு, ஜாலியாரு, அந்த தப்பை மட்டும் வாழ்க்கையில நீ செஞ்சிடாத. நாங்கள் தான் கல்யாணம் பண்ணிட்டு என்ன செய்கிறோம், தம்பி கேட்டுக்கிட்டியா, ரொம்ப கஷ்டப்படணும், சீக்கிரமாக கல்யாணம் வருது, எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க, ஹனிமூனு பண்ணதுக்கு அப்புறம் தானே தெரியும் அப்படின்னு சொல்லி கல்யாணமானவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கேட்க போய் கல்யாணமே வேண்டாம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோலாம் வந்துட்டு, என்னென்னமோலாம் வர்றான், லிவிங் டுகெதர்ன்றான்,
அதுக்கப்புறம் அன்னைக்கு எதை சொன்னாங்களே, கல்யாணம் பண்ணிக்குவாங்களா ஆனால் பிள்ளை வைத்துக்கிட்ட மாட்டாங்களாம். அந்த மாதிரி என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், நோ 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 நோ. உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, காட்ஸ் பிளான் பலுகி பெருகி பூமி நிரப்புங்க. ஒரு அலையில அப்படின்னா நம்ம அதை ஸ்பிரிச்சுவலாக எடுத்துக்கொண்டு காட்ஸ் பிளானுக்குள்ளே வர்றோம். அவன் நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே, அதான் காட்ஸ் பிளான். நீ எங்கனாலும் போய் படி, எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் சொல்கிறது தான், நீ என்னன்னாலும் படி, நீ லா படி, இன்ஜினியர் படி, நீ டாக்டர் படி, எதையாவது படி, ஆனால் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை நீ செய்யணும். கர்த்தருடைய ஊழியத்தை செய்யணும். எங்க நின்னாலும் தேவனுடைய திட்டம் உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மூலையில் ஒரு சர்ச்சில் போய் உட்காந்து வரக்கூடாது. புரியுதா? ஆமே, நீ சும்மா உன் லைஃப் இருந்துடக்கூடாது. யூ ஷுட் பி a part of God's plan. நீ அமெரிக்கா போனாலும் சரி, ஆஸ்திரேலியா போனாலும் சரி, என் பிள்ளைங்க கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறாங்கன்ற அந்த திட்டத்துக்குள்ள இருக்கணும். அப்படின்றதுக்கு என்ன செய்யறாரு? யாக்கோபு பிள்ளைகளை மறந்துடாதீங்கப்பா. உன் பிள்ளை எகிப்தில் பிறந்தாலும் பரவாயில்லைங்க, வா சேர்த்து பக்கத்தில் உட்கார வச்சு, அம்மேன், ஏன்னா அமெரிக்காவில் பிறந்தீங்க பிள்ளைகளுக்கு இது தெரியாது. இவன் கூடாரத்தில் வாழ்ந்தவன் யாரு? யாக்கோபு. அந்த பிள்ளைங்க எங்கே பிறந்ததுங்க? அரண்மனையில். அதுக்கு இங்கிலீஷ் தான் தெரியும், தமிழ் என்ன செய்யாது, வராது. இங்கே வா, போடு முழங்கால், இங்கே ரைட், வாட், போடு முழங்கால், போட வச்சு தாத்தா தலையில் கையை வச்சு நீ என்னத்தையா படிச்சு தோல, ஆனால் கத்திற்காக என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். நாங்கள் அப்பா பிளஸ் பண்ணி அனுப்புகிறேன். அல்லையிலே சொல்லுங்க பாட்டு, நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? ரைட். ஓ, என் பிள்ளைகள் அவங்கெல்லாம் அமெரிக்காவில் படிச்சிருக்காங்க, லண்டனில் படிச்சிருக்காங்க, என் பிள்ளைங்க தொலைச்சி விடுவாராண்டவர். புரியுதா? எங்களுக்கெல்லாம் அது வராது, எங்களுக்கு இது வராது, எங்கள் பிள்ளைங்க முழங்கால் போட மாட்டாங்க. எங்கள் பிள்ளைங்க போடு முழங்கால, மண்டையில் நறுக்குன்னு கொட்டு வச்சு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஆண்டவரே எனக்கு பிள்ளைங்களை கொடுங்க, கேளுங்க. இந்த வருஷம் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். இந்த வருஷம் நிறைய பிள்ளைங்க நான் பேர் வைக்கணும். அதான் முதல் மெசேஜ். இட்ஸ் ஆல் அபவுட் ஜெனரேஷன். இந்த ஷபாத் ஃபர்ஸ்ட் மெசேஜ் இட்ஸ் அபவுட் ஜெனரேஷன். ஆண்டவர் எங்களுக்கு பிள்ளைகளை கொடுங்க, எங்கள் பிள்ளைங்க மேலே ஆமென் உங்களுடைய திட்டத்தை நாங்கள் வச்சு எங்கள் பிள்ளைங்களை உங்களுக்காக வளர்த்துவோம். எங்கள் பிள்ளைங்கள்லாம் எங்கே இருந்தாலும் உங்களுடைய ஊழியத்தை செய்வோம். அல்லையிலே சொல்லுங்க பார்க்கலாம். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இதுதான் யாக்கோபுனுடைய பொறுப்பு. ரொம்ப அழகாக பிளஸ் பண்ண, ரொம்ப அழகாக பிளஸ் பண்ண. தயவுசெய்து பெற்றோர்களே, கணவனுக்கு மட்டும் சொல்ல, மனைவிக்கு சொல்கிறேன், அப்பா அம்மா எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நீங்கள் என்னன்னாலும் சம்பாரிங்க, எவ்வளோ நாளும் சம்பாரிங்க. ஆனால் அந்த வேத வசனத்தை நம்ம பிள்ளைங்க தொடர்ந்து தூக்கணும். அப்படின்னா நம்ம பிள்ளைங்க நமக்கு சாட்சியாக இருக்கணும்னா யாக்கோபு மாதிரி உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சுட்டே இருங்க. இவன் முரட்டாட்டம் பண்ணுறான், சேட்டை பண்ணுறான், ப்ளஸ் பண்ணிகிட்டே இரு, ப்ளஸ் பண்ணிகிட்டே இரு. ஒவ்வொரு சபத்தில் தலையில் கையை வச்சு அவங்களுக்கு இந்த வார்த்தைகளை என்ன செய்யுங்க, சொல்லுங்கள். என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கும், யாக்கோபும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்த தேவனும் உன்னை கர்த்தர் என்ன செய்வாராக, ஆசீர்வதிப்பாரா. ரெண்டாவது, என் பேர், என் பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் மேலே இருந்த அந்த ஆவிக்குரிய சொத்து உனக்கும் போவதாக. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமேன். பின்பு நீங்க கர்த்தருக்காக, கயவனுடைய ராஜ்யத்திற்காக பலுகி பெருகுவீர்கள் என்ற ஆசீர்வாதத்தை போய் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். 1000 வருஷம் ஆனாலும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ராஜ்யத்தினுடைய பணியை நம்முடைய குடும்பம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இந்த செய்திகள்லாம் தயவுசெய்து மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, பகிர்ந்து கொடுங்க, ஷேர் பண்ணுங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடிப்படை விஷயங்கள் இதெல்லாம், அடிப்படை விஷயங்கள்லாம் நீங்கள் இதை ரீச் ஆகணும். நிறைய குடும்பங்களை போய் பார்க்கணும், நிறைய ஹஸ்பண்ட்ஸுக்கு இதை கேட்கணும், தகப்பன்மாரெலாம் இதை கேட்கணும். ஆமென், ஆமென். ஒவ்வொரு பிள்ளைக்கு ரோல் மாடல் ஒரு பாஸ்டர் கிடையாது. ரோல் மாடல் அவங்க அப்பா தான், அவங்க அப்பா தான் ரோல் மாடல், அவங்க அப்பா தான் ரோல் மாடல். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவரே நன்றி சொல்கிறோம்ப்பா, நன்றி சொல்கிறோம்ப்பா. தேங்க்யூ லார்ட். எங்கள் பிள்ளைங்களுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுறோம். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஐயா, எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம், எங்கள் சந்ததிகளுக்காக ஜெபம் பண்ணுறோம், எங்கள் சர்ச்சில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே
ஆமென். எங்கள் பிள்ளைகளுக்கு பணம் இல்லை, அந்தஸ்து இல்லை, படிப்பல்ல, உயர்ந்த பதவிகள் இல்லை. அவங்களுக்கு தேவை ஆசீர்வாதம், அவங்களுக்கு தேவை ஆசீர்வாதம். ஆல் தே நீட் இஸ் blessings, blessings, blessings. கர்த்தரால் உண்டாகிற ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு கூட வேதனை கூட்ட மாட்டாரு. அந்த ஐஸ்வர்யம், அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைங்க மேலே வரணுமே. ஜெபம் பண்ணுங்க, உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதம் எங்கள் பிள்ளைங்க மேலே இருக்கணும், அந்த ஆசீர்வாதம் பிள்ளைங்க மேலே இருக்கு. யாக்கோபு எந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காக தன் பிள்ளைகளை பிளஸ் பண்ணானோ, தன் பிள்ளைகளை தன்னுடைய மடியில் உட்கார வச்சானோ, ஆமென், எந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்காக யோசேப்பு தன்னுடைய பிள்ளைகளை அழைச்சிக்கிட்டு போனானோ, எந்த ஆசீர்வாதத்தை பெறதுக்காக முகம் குப்புற விழுந்தானோ, அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளுக்கு வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எங்களை ஆசீர்வதியும், எங்களை ஆசீர்வதியும். தலையில கையை வச்சு கேளுங்க, ஆண்டவரே எங்களை அதே ஆசீர்வாதத்தினால நிரப்புங்க. ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபினுடைய அந்த ஆசீர்வாதம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய அந்த ஆசீர்வாதம் எங்க மேலையும், எங்க பிள்ளைங்க மேலையும், எங்க பேர பிள்ளைங்க மேலே, எங்களுடைய எதிர்கால சந்ததியின் மேலேயே இருக்கணும் ஆண்டவரே. சொல்லுங்க, அந்த வசனத்தை சொல்லுங்க பார்க்கலாம். என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனோ என் பிள்ளைகளை ஆதரிப்பாராக. என் பிள்ளைகளை அவர் கையில் நாங்கள் கொடுக்கிறோம் ஆண்டவரே. என் பேரும் அம்மன் பிதாக்களாகி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களின் பேரும் என் பிள்ளைகளுக்கு இடப்பட கடவுது. என் பிள்ளைங்க பூமியில மிகுதியாய் பெருக கடவர்கள். ஓ ஹல்லேலூயா. துதிங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவரே எங்க சந்ததி உம்மை சேவிக்கணும், எங்க சந்ததி உம்மை சேவிக்கணும். ஹல்லேலூயா. 2 ஸ்கேல் மேலே ஏத்திக்கப்பாங்க. Thank you Lord. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷரபல ரபத. நம்ம கைகளை உயர்த்தி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. எல்லா பிள்ளைகளும் உங்க பெற்றோர்கிட்ட போவீங்களா? ஓ ஓ அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. மறுபடியும் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி எனப்படும். ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கும், தலைமுறை தலைமுறையா அவர் சந்ததி என சொல்லுங்க. அர்ப்பணிப்போம், அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. சொல்ல உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க. ஆமென். அர்ப்பணிக்கிறோம் முழு குடும்பமாக, நானும் என் பிள்ளைகளும் உந்தனின் சேவைக்காக. ஜெபம் பண்ணுங்கப்பா.
யாக்கோபு போல எங்கள் பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். வாங்க முழங்கால் போடுங்க. பிள்ளைங்கள்லாம் அவங்க பெற்றோர்களுக்கு முன்னாடி முழங்கால போடுங்க. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஆண்டவரே, என் பிள்ளைகளை நான் பிளஸ் பண்ணுறேன். ஆண்டவரே, என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெற்றோர்கள் இல்லாமல் ஒருவேளை நீங்கள் மட்டும் வந்திருந்தீங்கன்னா எல்லாரும் வாங்க, மேடைக்கு வாங்க. இந்த 2 பிள்ளைங்களை முன்னாடி வாங்க, மேலே வாங்கம்மா. அவன் பெற்றோர்கள் இல்லாமல் வந்திருக்கீங்க, பிள்ளைங்க மட்டும் வந்திருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்டேஜுக்கு வாங்க, அல்லது பக்கத்தில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட முழங்கால் போடுவா. குட்டி வாங்கம்மா, மேலே வாங்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிளஸ் பண்ணுங்க. நான் இந்த சொன்ன வசனங்களை சொல்லி அவங்களை ஆசீர்வதிங்க. ஆமென், 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 ஆமென். தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. வாங்க, நீங்கள் 2 பேரும் மேலே வாங்க. ஆமென், ஆமென். தேங்க்யூ லார்ட். உங்களை பிளஸ் பண்ணலாம். தகப்பனே, என் பிதாக்களாகிய ஆபிரகாம் பேரும் ஈசாக்கின் பேரும் யாக்கோபின் பேரும் என் பிள்ளைகளுக்கு இடப்பட கடவுது. என் பிள்ளைங்க பூமியில் மிகுதியாய் பெருக கடவர்கள், மிகுதியாய் பெருக கடவர்கள். ஆண்டவர், என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களின் பேரும் இவர்களுக்கு இடப்பட கடவுதப்பா. இவர்களை பிளஸ் பண்றேன். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர், எங்க மேல இருக்கிற அந்த அபிஷேகத்தை இந்த பிள்ளைங்க மேல நாங்கள் கடத்துகிறோம். எங்க மேல இருக்கிற தேவனுடைய திட்டத்தை இந்த பிள்ளைங்க மேல நாங்கள் கடத்துகிறோம். எங்க மேல இருக்கிற தேவனுடைய தரிசனத்தை இந்த பிள்ளைங்க மேல நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்றோம். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுடைய நாமத்தினால இந்த பிள்ளைகளை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். மிகுதியாய் பெருக கடவர்கள், மிகுதியாய் பெருக கடவர்கள், மிகுதியாய் பெருக கடவர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்க மேல தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே, தங்கி இருக்கட்டும். ஹல்லேலூயா. இவர்களை ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக, ஆசீர்வதிப்பீராக. ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுடைய நாமத்தினால பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. ஆமென். தேவனுடைய நாமம் விளங்கட்டும். ஹல்லேலூயா. பூமியில் மிகுதியாய் பெருக கடவனாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆன்லைன்ல பார்த்து கொண்டிருக்கிற தனியாக அப்பா அம்மா ஒருவேளை கூட இல்லாம ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை நான் ஒரு தகப்பனா, ஒரு ஆவிக்குரிய தகப்பனா அவங்கள பிளஸ் பண்றேன், பிளஸ் பண்றேன். எங்க இருந்தாலும் சரி ஆண்டவரே, தேசத்தில் எங்க இருந்தாலும் சரி அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்களாக. இந்த ஆசீர்வாதம் அவங்க மேல வந்து பலிக்கட்டும் என்று இயேசுவின் நாமத்தினால நான் அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே. துன்மார்க்கமான சந்ததி நடுவில் ஒரு சந்ததி ஆண்டவரை சேவிக்கிற சந்ததியா எங்க சந்ததி இருக்கும். நாங்க எங்க பிள்ளைகளை விட்டு கொடுக்க மாட்டோம். எங்க பிள்ளைகளை கொல்ல கொண்டு போக விட மாட்டோம். எங்க பிள்ளைகளை பிசாசு கொத்திட்டு போக நாங்க விட மாட்டோம். எங்க பிள்ளைங்களை பாவத்துக்கு நாங்க விட்டு போட மாட்டோம். தலைமுறை தலைமுறையாய் 1000 தலைமுறை ஆனாலும் எங்க சந்ததி உம்மை சேவிக்கிற சந்ததியாக இருக்க நாங்க இன்னைக்கு உத்தரவாதம் எடுக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனும் சொல்லுங்க, நாங்க இந்த உத்தரவாதத்தை எடுக்கிறோம். ஆண்டவரே, நாங்க இந்த உத்தரவாதத்தை எடுக்கிறோம். ராஜா, எங்களோட நீங்க பேசினதற்காக நன்றி. வருஷத்துடைய முதல் ஷபாத்தில் ஆண்டவரே ஒரு உத்தரவாதத்தோட, ஒரு தீர்மானத்தோட, ஒரு அர்ப்பணிப்போட எங்க சந்ததி ஆண்டவருக்கு மட்டும்தான், எங்க பிள்ளைங்க ஆண்டவருக்கு மட்டும்தான், எங்க பிள்ளைங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு மட்டும்தான் அப்படின்றத தெளிவா இருக்கிறோம். நாங்க தீர்மானமா இருக்கிறோம். யாக்கோபை போல எங்க பிள்ளைகளையும் எங்க பேர பிள்ளைகளை நாங்க பிளஸ் பண்றோம். எங்களோட பேசினதற்காக நன்றி. எல்லா மகிமையும் உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தமது முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமுடைய சிநேகம் நம் அனைவரோடு என்றென்றைக்கு இருப்பதாக. சேர்ந்து சத்தமா சொல்லுவீங்களா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென்.